ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோவை தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பர்சனல் லோன்ஸ். எதுக்காக பர்சனல் லோன்ஸ் வாங்குறோம், எப்படி பர்சனல் லோன்ஸ் அப்ளை பண்ணணும், யாருக்கு இந்த பர்சனல் லோன்ஸ் ஈஸியாக கிடைக்கும், அதுக்கு உண்டான வீடியோஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போகலாம். ஓகே, பர்சனல் லோன்னா என்ன? பர்சனல் லோன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடியதான் பர்சனல் லோன். என்னென்ன மாதிரி ஃபினான்ஷியல் நீட்ஸ் நமக்கு வரும்? லைக் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு சடன் மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லை என்னுடைய வந்து சின்ன சின்ன கடன்ஸாக நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் அடைச்சிட்டு இந்த ஒரே ஒரு லோனை மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் நமக்கு ஈஸியாக யூஸ் ஆகுறது எதுன்னு கேட்டால் பர்சனல் லோன். ஓகே, இந்த பர்சனல் லோன் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் ஈஸியாக குயிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், பர்சனல் லோன் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ளட்ஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ப்ளட்ஜ் பண்ணணும்னு வேண்டியது இல்லை. நம்ம வந்து சேலரிட் பர்சனாக இருந்தால் மட்டும் போதும். அதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி நம்ம ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தால் மட்டும் போதும். அடுத்த கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரு சில பேங்க்ஸில் வந்து 65, 66, 67 இந்த மாதிரி ஏஜ் கூட பர்சனல் லோன்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பர்சனல் லோன் கொடுப்பீங்களா? என்கிட்ட வந்து பே ஸ்லிப் கிடையாது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பர்சனல் லோன் கொடுப்பீங்கன்னு கேட்டால் நோ. யாரெல்லாம் வந்து இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்ணான்னு கேட்டால் சேலரிட் பர்சன்ஸ் மட்டும்தான் பர்சனல் லோன் அப்ளை பண்ண முடியும். அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லை வந்து ஒரு எம்என்சிலையோ இல்லை வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் போதும், அவங்க இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணும்போது பே ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, நம்மளோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரி நம்ம பேங்க்ல சப்மிட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேலரி பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகணும். ஒரு சிலர் 50,000, 40,000 இந்த மாதிரி சேலரி வாங்குவாங்க. ஆனால் பேங்க் அக்கௌண்ட்ல வாங்கல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பர்சனல் லோன் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க ஏதாவது ஒரு பிரைவேட் பேங்க்ஸ்லையோ இல்லை வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ்லையோ அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறப்போ அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் இல்லைன்னா ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் இந்த மாதிரி வேணால் அவங்க வாங்கிக்கலாம். ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அவங்க வாங்கிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ எனக்கு பர்சனல் லோன் வாங்குறதுக்கு நான் பேசிக் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டீங்க. இப்போ நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினா என்னால் பர்சனல் லோன் அப்ளை பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 20,000 சேலரி வாங்கினா போதும். ஒரு சில பேங்க்ஸ் 20,000 சேலரி வாங்குறவங்களுக்கு நம்ம பர்சனல் லோன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதோட கம்மியாக இருந்தால் ப்ரைவேட் ஃபினான்ஸில் தான் வந்து பண்ண முடியும். பட் அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகவே கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் 50,000 50 லட்ச ரூபாய் வரைக்கும் அன்செக்யூர்ட் பர்சனல் லோன், அதாவது எந்த ஒரு செக்யூரிட்டியுமே நீங்கள் கொடுக்காம, லைக் ஒரு நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி கொடுக்காம, உங்களோட வீட்டை நீங்கள் அடமானம் வைக்காம, ஜுவல்ஸ் நீங்கள் காமிக்காம, நீங்கள் உங்களோட பே ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமமாக 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதுக்கு நம்மளோட சேலரி எலிஜிபிலிட்டி மட்டும் மீட் ஆனால் போதும். அண்ட் ஃபைனலாக இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, சிபில் ஸ்கோர் அதுவும் கரெக்டாக இருக்கணும். மினிமம் 700 ஆச்சு இருக்கணும் சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, கடன் வாங்கிட்டு அதை நம்ம எப்படி கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறோமா, நம்மளுடைய வரவுக்கு மேலே செலவு அதிகமாக இருக்கா, அது எல்லாமே பார்த்து செக் பண்ணுறது தான் வந்து சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமம் 700 பாயிண்ட்ஸாவது இருக்கணும். அண்ட் ஒரு ஐடியா சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு பழைய இஎம்ஐஸ் இருக்குது அப்படின்னா அது பவுன்ஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் பவுன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற பர்சனல் லோன் கூட மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு ஐடியா, ஒரு பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது நீங்கள் என்ன பர்பஸ்க்கு இதை அப்ளை பண்ணுறீங்கிறத கரெக்டாக நீங்கள் சொல்லணும். நான் வந்து இந்த மாதிரி வந்து லேண்ட் வாங்குகிறேன், நான் வந்து வீடு புதுசாக கட்டலான்ட்டு இருக்கேன், அதுக்காக பர்சனல் லோன் கொடுங்க அப்படின்னாலோ, இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு லோன் கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாலோ உங்களோட லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ பேசிக் ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை வீடு ரெனோவேஷன் இருக்குது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பர்சனல் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 20% மட்டும் யூஸ் பண்ண மாதிரி காமிங்க. மேக்ஸிமம் யூசேஜ் கிரெடிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிங்கன்னா அதுவும் உங்களோட பர்சனல் லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கேட்டுட்டு நீங்கள் சைன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களோட இஎம்ஐஸ் வந்து பவுன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இஎம்ஐஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய லோன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது இது கூட வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.